5 மந்த்ஸ் ஆகுங்களா? ம். அது வரைக்கும் நீங்க தனியா தான் இருப்பீங்களா? ஆ, ஆமா. தனியா இருக்க உங்களுக்கு போர் அடிக்காதா? ம். அதெல்லாம் எனக்கு பழகிருச்சுங்க. ம். 6 மாசம் அங்க இருந்தாலும், 6 மாசம் என் கூட தானங்க இருப்பாரு. ம், ம். இதுல போர் அடிக்க என்ன இருக்கு? ஆனா உண்மையிலேயே நீங்க ரொம்ப பாவங்க. ஏன்? எதுக்கு? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு. பசங்க கூட கிடையாது. உங்க வீட்டுக்காரும் கூட இல்லன்னா, ம். லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்காதாங்க? ஹம். எனக்கு அந்த மாரி எந்த கஷ்டமும் இல்லைங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்குதுங்களே! நார்மலா ஒரு பொண்ணுக்கு புருஷன் கூட இல்லன்னா, பொண்ணுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ம். நான் ஏதோ விளையாட்டுக்கு தாங்க அப்படி கேட்டேன். நீங்க எதுவும் என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க. சீச்சீ! இதுல தப்பா நெனைக்க எதுவும் இல்லைங்க. ம். அப்புறம் இன்னொரு விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் செஞ்சு தரேன். எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லைங்க. எதுவா இருந்தாலும் நானே பாத்துப்பேன். ம். அது இல்லங்க. ம். 2 பேரும் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கோம். அதனால தான் சொன்னேன். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும்ல. அப்பதானே ரிலேஷன்ஷிப் நல்லா வளரும். என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் உங்களால தனியா பண்ண முடியாது. நான் மேல தானங்க இருக்கேன். நீங்க சங்கோஜப்படாம என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. நான் செஞ்சு தரேன். ஓகேங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நானே உங்ககிட்ட கேக்குறேன். ம், ம். சரி இப்போ டின்னருக்கு என்ன கிடைக்குங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இப்பவே போய் இட்லிய ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ம். ஓகே. ம். ம். ஆ. இந்தாங்க உங்க டின்னர். என்னங்க இது பாத்திரத்துல கொண்டு வரீங்க? ஆமா. நான் உங்க கூடயே சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தேன். பரவாயில்லைங்க. இத எடுத்துக்கிட்டு போய் உங்க வீட்ல ரிலாக்ஸ்டா சாப்பிடுங்க. ம். அப்புறமா பாத்திரத்த குடுத்துருங்க. சரியா? ஓகேங்க. ம். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. வரேன். போயிட்டு வாங்க. அப்பா! என்னா டேஸ்ட்டு! இவ கையால எது பண்ணாலும் நல்லா இருக்கு. மதியானம் பிரியாணியும் நல்லா பண்ணியிருந்தா, இப்ப இட்லியும் நல்லா பண்ணியிருக்கா. என் பொண்டாட்டியும் இருக்காளே, கருமம் வாயிலேயே வைக்க முடியாது. இந்த மாரி ஒரு பொண்டாட்டி மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா, லைஃபே சொர்க்கமா இருக்கும்ல. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. இவள கட்டிட்டு சாக வேண்டியதா இருக்கு. ரம்யா, வரதுக்கு 2 நாள் ஆகும்னா உடனே வந்துட்ட? ஏன் ஒரே நாள்ல வரக்கூடாதா? 2 நாள் கழிச்சு தான் வரணுமா? அதுக்கு இல்ல 2 நாள் ஆகும்னு சொன்னியே அதனால கேட்டேன். ம். வா வா, காலங்காத்தாலே கோச்சுக்காத வா. அப்பாடா! ஹம். என்னாச்சு? உங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லன்னு தானே போன? ஒரே நாள்ல வந்துட்ட? அது ஒண்ணும் இல்லங்க. நான் அவங்கள பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம். இப்ப கொஞ்சம் ம், பரவாயில்லையாம். ம், அதான் ம். நானும் சீக்கிரமா வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்களும் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவீங்கல்ல. அது இருக்கட்டும், நேத்து எங்க சாப்பிட்டீங்க? எங்க சாப்பிட்டேனா? ஹோட்டல்ல சாப்பிடலாமேன்னு கீழ போகும்போது லட்சுமி மேடத்த பார்த்தேன். மத்தியானம் பிரியாணி குடுத்தாங்க, ராத்திரி இட்லியும் குடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். சரியான ஆளுங்க நீங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட சொன்னா கீழ லட்சுமி அக்காவ டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்களா? ம், சரி, சரி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேங்க. ம். சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ம், சரி. ம், சரி, நீங்க ம், கிளம்புறப்போ என்ன எழுப்புங்க. நான் வந்து டோர ம். லாக் பண்ணிக்கிறேன். சரி.